இஸ்லாத்தில் இருக்கக்கூடிய புனித நூல் ஆன திருக்குரானை நான் கொஞ்சம் ஆழ்ந்து படிச்சு அதை நான் ஓப்பன் மைண்டடாக சிந்திக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு தெரிய வந்துச்சு. அதாவது சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டுமே வந்து சேர்த்து பல விஷயங்கள் வந்து அதில் சொல்லப்பட்டிருக்கு. என்னுடைய நாலேஜினுடைய பவுண்டரிஸை ரொம்பவே எக்ஸ்பேண்ட் பண்ணிச்சு. எனக்கு அது ரொம்ப மெராக்குலாவும் இருந்தது. ஸோ இப்போ கண்டுபிடிச்ச எக்ஸ்பான்ஷன் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிறது அது சோ மெனி இயர்ஸ் பிஃபோராகவே அதை சொல்லப்பட்டிருக்கு. அதாவது மல்டி யூனிவர்ஸ், பல அண்டங்கள் இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இப்போதான் நம்மளுடைய நவீன விஞ்ஞானம் வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. த பேபி ஹாஸ் கிரியேட்டட் ஃப்ரம் த மதர்ஸ் ஓம் அப்படிங்கிறது அதில் வந்து தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் ஃபாஸ்டிங் அப்படிங்கிறது நம்மளுடைய மைண்ட் அண்ட் பாடியை எந்த அளவுக்கு டீடாக்ஸ் பண்ணுது. நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கேன்சர் செல்ஸையுமே அழிக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த ஃபாஸ்டிங்க்கு இருக்கு. சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி ரெண்டுமே வந்து ரொம்ப அழகா எனக்கு கோரிலேட் ஆச்சு. 5 எலிமெண்ட்ஸ், நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. ஸோ இதை பற்றிலாம் ரொம்பவே தெளிவாக திருக்குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. திருக்குரான்ல ஸ்டார்ஸ் எப்படி அவங்க டிஃபைன் பண்றாங்க அப்படின்னா, லைட் ஆகவும், ஒரு வழிகாட்டியாகவும், ஒரு பியூட்டியாகவும், ஒரு ஒளியாகவும் அவங்க அதை வந்து ரொம்ப அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. சயின்ஸ் அண்ட் ஸ்பிரிச்சுவாலிட்டி சேர்த்து சொல்லி நம்மளுக்கு புரிதல் கொடுக்கக்கூடிய ஒரு நாலேஜபிளான ஒரு ஹோலி புக். ஸோ நம்ம ஒரு விஷயத்துல மட்டும் நம்ம சிந்திக்க லேக் ஆகி நிற்கிறோம். இறைவன் பேரால கொடுக்கக்கூடிய உயிர் பலி 2 விஷயங்கள், எஸ்பெஷலி இந்த இஸ்லாம். அந்த பண்டிகையில ஆடு, மாடு, ஒட்டகங்களை வந்து இறைவன் பெயரால் பலி கொடுக்கறது பிராக்டிஸ். நெக்ஸ்ட் அஹிஹா அப்படின்னு சொல்லக்கூடிய மகள் இல்ல மகன் பிறந்தா இறைவனுடைய பெயரால மாடு, ஒட்டகங்களை பலி கொடுக்கறது. ஸோ இந்த 2 பிராக்டிஸ் இருக்கு. இறைவனுடைய பெயரால நம்ம இங்க எல்லா வலியும் எல்லா உணர்வுகளையும் இருக்கக்கூடிய அந்த விலங்குகளுக்கு நம்ம இங்க சாக்ரிஃபைஸ் பண்றது மூலியமா எப்படி அங்க இருக்கக்கூடிய இறைவனை போய் சென்றடையும் அப்படிங்கிறத நம்ம இங்க சிந்திக்க மறந்துட்டோம். இறைவன் பெயரால் கொடுக்கக்கூடிய அந்த உயிர் பலிகளை வந்து கொள்வது இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவாவே நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஒரு சில வசனங்கள்ல அனிமலை வந்து ஃபுட்டாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறது வசனம் இருந்தாலுமே ஒரு பொருளாதார முன்னேற்றம் இல்லாத அந்த ஒரு காலகட்டத்தில் அது நிச்சயமாக ஏதுவாக இருந்தது. பட் இப்போ அப்படி இல்லை. அந்த இடத்துல நம்ம வந்து நிச்சயமாக ஓப்பன் மைண்டடாக சிந்திச்சு அந்த உயிர் பலி அப்படிங்கிறத வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, அதே மாதிரி நீங்க கேட்கலாம், நாங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி டு டிஸ்ட்ரிபியூட்டிங் த புவர் பீப்புள்ஸ். எஸ் அஃப்கோர்ஸ், பட் ஒய் டோன்ட் வி எவாலுவேட் அவர் திங்கிங்? நம்ம இறைச்சியை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு பதிலாக ஒட்டாவோ இல்லை ப்ரொவிஷன்ஸாவோ, எஜுகேஷனாவோ, இல்லை க்ளோத்ஸாவோ பல வகையான வகையில் நம்ம உதவி செய்யலாம் அப்படிங்கிறது நம்ம ஓப்பன் மைண்டடாக சிந்திக்கணும். நிச்சயமாக இறைவன் உயிர் பலியை கேட்பதில்லை, ஏற்பதில்லை அப்படிங்கிறத தெளிவாகவே நம்மளுக்கு தெரியுது. சிந்திப்போம், கருணை கொண்ட உலகமாக மாற்றுவோம். நன்றி.